அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஒரு 2 இயரோட கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, ஆனால் கொஞ்சம் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இல்லை சார் எனக்கு வந்து மினிமம் மார்க்ஸாவது வேணும் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அது படிச்சிருங்க. ஆல்ரெடி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா, எல்லாமே நம்ம வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாத்துக்குமே சரிங்களா. அதேமாதிரி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாவது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதே இல்லை. ஸோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் எல்லாமே இந்த 3 இயர்ஸ் நீங்கள் வந்து அல்லது 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க ப்ளஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே பார்த்துருங்க. இங்கிலீஷ் மீடியம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 11th குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். நம்ம ஒரு சில பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பார்த்துங்க. இல்லை ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பாருங்கள். 9 கிராம் ஈத்தேனில் காணப்படும் மோல்களோட எண்ணிக்கை கணக்கெடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து FeMnோட ஆர்கன் இசட் ஜிங்க் 18 ஆகியவற்றின் சிறும ஆற்றல் நிலையில் காணப்படும் தனித்த எலக்ட்ரானின் எண்ணிக்கையை கணக்கிடு. அதுமாதிரி 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா n-1d2 ns2 n=5 என்ற எலக்ட்ரான் அமைப்பினை நிறைவு செய்யும் தனிமமானது தனிம வரிசை ஆற்றலில் பெற்றுள்ள இடத்தினை கண்டறிய. அமோனியா HF ஆகியவற்றை ஹைட்ரஜன் பிணைப்புத்தன்மையின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. விரோதல் மற்றும் பாய்தல் வேறுபடுத்துக. ஒரு வினையின் சமநிலை மாறிலியின் மதிப்பு 10 எனில் டெல்டா G குறி என்ன? இவ்வினை தன்னிச்சையானதா? அதுக்கடுத்து பின்வரும் வினைகளுக்கான KP மற்றும் KC எழுதுக கொடுத்துருக்காங்க. கார்பாக்சிலிக் அமிலம் முதல் 3 படிவரிசை தொடர் சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் சாத்தியமுடைய அமைப்பு வாய்ப்பாடுகளை தருக. எலக்ட்ரான் கவர் பொருள் மற்றும் கரு கவர் பொருள் என்றால் என்ன? ஒவ்வொன்றிற்கும் தகுந்த உதாரணம் தருக. ஸோ இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ அடுத்த இயர் இது 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் என்ன 2 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து 1 மார்க் கொஸ்டின். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா. இது வந்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். ஸோ மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? 2s 4p 5d மற்றும் 4f ஆர்பிட்டால்களுக்கு எத்தனை ஆரக்கணக்கள் எத்தனை கோணக்கணக்கள் கேட்டிருக்காங்க. நவீன ஆவர்த்தன அட்டவணை அந்த விதியை வழங்குக. லுசாக் விதி 2 எடுத்துக்காட்டுடன் அகப்பண்புகளை விளக்குக. அதுக்கடுத்து லீஸ் ஆட்லியர் கொள்கை, ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கான வினைச்செயல் தொகுதி, தூண்டல் விளைவு மற்றும் சுருக்கமாக எழுதுக. பிணைப்பில்லா உடனேசிவு என்றால் என்ன? சரிங்களா. இது வந்து இன்னொரு செட் ஆஃப் 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து ஃபைனல் சரிங்களா. 3rd செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரு. ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் எப்பயுமே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டினை படிச்சிருங்க. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கிறது கொஞ்சம் சரியாக தெரியல, சொல்கிறத வச்சு நோட் பண்ணி வச்சுங்க. விகித சிதைவு வினையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதுக்கடுத்து 140 கிலோமீட்டர் -1 வேகத்தில் பயணிக்கும் 160 கிராம் நிறைவுடைய பந்தின் டி பிராக்லி அலைநீளத்தை கணக்கிடு. நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அயனியாக்கும் ஆற்றலை ஒப்பிடு. கனநீரின் பயன்கள், ஜூல் தாம்சன் விளைவு, படிகக்கூடு ஆற்றல் என்றால் என்ன? வினை குணகம் மற்றும் சமநிலை மாறிலியை பயன்படுத்தி ஒரு வினையின் திசையை எவ்வாறு தீர்மானிக்க இயலும்? 2 பியூட்டனை கொண்டு வடிவ மாற்றத்தை விளக்கு சரிங்களா. இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு பார்ப்போம்.
மூலக்கூறு நீருக்கும் மூலார் நீருக்கும் உள்ள வேறுபாடு. இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. அங்கே வந்து 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 மார்க்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் பின்வரவற்றின் மேலும் தக்க காரணம் தருக. என் அயனியாக்கம் ஆற்றல் ஓவை விட அதிகம். H2O மற்றும் H2O2 வடிவமைப்பு ஒப்பீடு. கோடை காலத்தில் காற்றேற்றப்பட்ட குளிர்பானம் புட்டிகள் நீரில் வைக்கப்பட்டிருக்கும். உரிய விளக்கம் தருக. அதுக்கடுத்து பின்வரவற்றும் நிலைகளில் வினை நிகழ்த்தினை நிர்ணயிக்கவும். அதே போல் இந்த கேபி கேஸ் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து பீட்டா நீக்க வினைக்கு ஒரு உதாரணம் தருக. அதேமாதிரி 32வது இந்த கால்குலேஷன் கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 3 மார்க்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். பின்வரும் சேர்மங்களோட அடிக்கோடிட்ட தனிமையில் ஆக்சிஜனேட்டர் எண்ணெய் கேட்டிருக்காங்க. மூளைவிட்ட தொடர்பை உலகத்துடன் விளக்குக. அதுக்கடுத்து ஆர்த்தோ மற்றும் பேரா ஹைட்ரஜனை வேறுபடுத்துக. கிரஹாமின் விரைவுதல் விதி. கிப்ஸின் கட்டில ஆற்றல் சேர்ப்பியல்பு. இந்த கேபி கேசி பற்றிய கொஸ்டின். ஒளி சுழற்சி மாற்றிய கரிமச் சேர்மத்தில் கந்தகத்தை எவ்வாறு கண்டறிவாய். எலக்ட்ரான் கவர் காரணி மற்றும் கருக்கவர் காரணி. இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. 3 மார்க்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது இந்த 2 கொஸ்டின் இல்லை. இது தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த 2 மார்க்ஸு இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து இது தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 25, 26 இது எல்லாமே. அதுக்கடுத்து 28, 29, 30 இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் ஃபைனலாக இருக்கக்கூடியது 5 மார்க்ஸு. ஸோ அந்த 5 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 12லாம் அந்த 3 மார்க்ஸ் இது மாதிரி மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துருங்க. கோணம் உந்த கோணம் எண்ணின் விளக்கு. ஆக்சிஜனேட்டர் எண்ணெய் கண்டறிந்திருக்காங்க விதி. ஆர்பிட்டால் வேறுபாடு. அதுக்கு 35ல் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லது கொடுத்து அதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து 36 இந்த நல்லியல்பு வாயுக்கான விதி. இது வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் டால்டன் பகுதி அழுத்தம் சரிங்களா. இந்த கேபி கேசிக்கான தொடர்பு இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த லீஸ் ஆட்லேயே பாருங்க, இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த அவகேட்ரைன் வரையறு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அயனி ஆரம் கணக்கிடும் ஃபாலிங் முறை இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜனேட்டரியாகவும் ஒழுக்கியாகவும் செயல்படும் முடியும் இக்கூற்றை பொருத்தமான உதாரணத்துடன் உறுதிப்படுத்து. அதுக்கடுத்து இது வந்து 26 வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த நல்லியல்பு நடத்திலேருந்து விலகி செல்லும் விளக்கு சரிங்களா. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பான்ஹேபர் சுற்று எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த கேபி கேசி தான் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபைனல் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க். ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த ஹெய்சன்பர்க்கோட நிச்சயமற்ற தன்மை, இந்த 2S4P இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். இதிலே நமக்கு வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கான ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த 3 கொஸ்டின் பேப்பரையாவது நீங்கள் மினிமம் கம்பேர் பண்ணி பாருங்கள். முக்கியமான கொஸ்டின் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த லீஸ் ஆட்லியர் சத்துவம் இது பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ மினிமம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும், கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.